நம்ம இன்றைக்கு ஒரு லவ்லோலிக்காய் ஊறுகாய் போடுவோம். மரத்துல இருந்தே பறித்து போடுவோம். இதே நாங்கள் நல்லா மரத்துல இருந்து போய் பறிச்சு அதுக்கு பிறகு நல்ல சுத்தமாக கழுவி அதுக்கு பிறகு வாழை வச்சு இப்போ அதை நல்லா தொடச்சி இனி காய போட்டு ஈரம் ஒன்றும் இல்லாமல் அதுக்கு பிறகு ஈரம் ஒன்றும் இல்லாமல் எடுக்கணும். நாங்கள் இதை காய போடுறோம். இனி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா தொடச்சிட்டோம். கடுகு வந்து பொட்ட தொடங்கவும் ரொம்ப கரியாம வறுத்து அப்படியே எடுக்கணும். தீ பற்ற வச்சு கடாயி அடுப்புல வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி இனி நம்ம காய வச்சிருக்கக்கூடிய லவ்லோலிக்காயை அந்த எண்ணெயில வதக்கி எடுக்கணும். இனி இதை நம்ம இந்த எண்ணெயில தட்டுறோம். வச்சு இதை லைட்டாக இலக்கி கொடுத்து அந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வரணும். ஆனால் இது உடையக்கூடாது, பிஞ்சு வரக்கூடாது. வதக்கின லவ்லோலிக்காயை ஒரு பாத்திரத்தில் நம்ம போடுறோம். எல்லா லவ்லோலிக்காயும் வதக்கி எடுத்தது. அடுத்து ஒரு பெரிய உருளி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அதுலேக்கு இஞ்சி நீளமாக அரிஞ்சது, பூண்டு வச்சு அடுப்பில் போட்டுட்டு ஓடி போய் ஒரு தண்டு கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்த அதையும் போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் காந்தாரி மிளகும் வீட்டில் இருந்தது பறிச்சிட்டு வந்தது, அதையும் போட்டு காந்தாரி மிளகா பட்டாசு போல வெடிச்சிட்டு இருக்கு. அதனால காந்தாரி மிளகா போடவங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க. அடுத்தது நம்ம மிளகு பொடி போட போகிறோம். வீட்டில் அரைச்ச பொடி இல்லை, அதனால நான் காஷ்மீரி வத்தல் தூள் தான் போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். ஆஃப் பண்ணிட்டேன், கரிஞ்சு போயிரும்ல, அதனால இனி நம்ம இதில் கொஞ்சம் வினிகர் ஊற்றுறோம். இந்த லவ்லோலிக்காய் நல்ல புளிப்பு இருக்கிறதுனால ரொம்ப நமக்கு தேவைப்படாது. போதுமே, நமக்கு இந்த கல்லுப்பு தான் நல்லது. அவசரத்துக்கு தான் நம்ம அந்த பொடியுப்பை ஏதாவது தோரன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நம்ம பொடியுப்பு யூஸ் பண்ணணும். முதல்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அளவு தெரியாததுனால. ஆனாலும் அதே பழகுது நல்லது. இனி நம்ம இந்த லவ்லோலிக்காய் எல்லாம் போடுறோம். இதில் நல்லா வழட்டி வச்சிருக்கோம். ஆனால் பிஞ்சு வராத அளவுக்கு வழட்டணும். அவ்வளவும் போட்டாச்சு. இனி உடையாம மெதுவா கிண்டி கொடுத்துக்கணும். இனி நம்ம பொடிச்சு வச்சிருந்த கடுகும் வெந்தயம், இனி காயப்பொடி போடணும். லைட்டா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சூப்பரான ஒரு லவ்லோலிக்காய் ஊறுகாய் கிடைச்சிட்டு, இது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் தான் எடுத்தாதான் நல்லா இருக்கும். எந்த ஊறுகாயும் ஒரு 3 நாள் கழிச்சு எடுத்தாதான் அதுக்கு. இதை பார்த்து நாக்கில் தண்ணி ஊறிட்டு எங்களுக்கு இருக்க முடியல. அதனால நாங்கள் இப்போவுமே கொஞ்சம் காலி பண்ணுறோன்னு நினைக்கி. தேங்க்யூ.